இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எதுக்கும் முத்துப்பாண்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடலாம் ப்ளீஸ். அவனும் சேர்ந்து தேடினா சரியா இருக்கும்ல. எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு? ஏன்பா டாக்டர் என்ன உன்னை கம்ப்ளைண்டா கொடுக்க சொல்லுது? போன பட்டு ஒரு தகவல் சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் தேடினா நல்லது தானே? அவர் தொலைஞ்சு போயிட்டாருன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? டேய், இத்தனை நேரமா காணுமேடா அவரை. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஈகோ பார்க்காம முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி பேசு. இவ ஒருத்தி நைட்டு பூரா வீட்டுக்கு வரல, இப்ப வரைக்கும் இருக்கிற இடம் தெரியலன்னு சொல்லு. இல்லை, முதல்ல நான் போய் தேடி பார்க்க முடியல. இப்பயும் கிடைக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கிடலாம். நீ முதல்ல அத்தைக்கு போன போடு. அவர் ஏதாச்சும் போதையில அத்தை கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காரான்னு கேளு. சரி, கால் பண்றேன். அண்ணாச்சி, அந்த முக்குல இருக்க பார்ல பாத்தீங்களா? அப்பவே பார்த்துட்டு நான் மத்த எல்லா கடையும் பார்த்தேன், ஆனா எங்கேயுமே இல்லையே. பரணி, என்னடி நீ இன்னும் டியூட்டிக்கு கிளம்பலையா? அம்மா, மாமா நேத்து நைட்டு கோச்சிக்கிட்டு போனாரு, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலம்மா. போறவு யாருக்கு தான் கோவம் வராது? அண்ணன் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் டி. நீ சம்முவத்துக்கிட்ட சமாதானமா பேசி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. மா காணோன்னு சொல்றேன்ல. சரி, அதை விடு. மாமா உனக்கு கால் பண்ணி எதுவும் பேசினாரா? இல்லையே டி, நான் ஆளையும் பார்க்கல, எனக்கு போனும் வரலையே. சரி, போன் வை. மாமா உனக்கு ஏதாவது போன் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி டி. இல்ல என்ன சொல்லுது? இல்லடா, மாமா அம்மாவுக்கு போன் பண்ணலையா, நேர்லயும் போய் பார்க்கல. இப்ப என்ன பண்றது? இல்ல நீ பதறாதல. நீ முதல்ல கிளினிக் கிளம்பு. நான் எங்களோட பேசி நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். சரி. இல்லை, எல்லா பக்கமும் நல்லா தேடினீங்களா? அந்த சடையாங்கோயில் பக்கம் போனீங்களா? போய் பார்த்துறல. அந்த உச்சாணியம்மன் கோயில் போய் பார்த்த? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேனே, அப்பா அங்க வரலன்றாவுகனே. சார், இன்னைக்கு நைட்டு சம்பவம் பண்ணிடணும்டா. இடம் எதுன்னு சொல்லவே இல்லை சார். காட்டுமுனி கோவில் தெரியும்ல? தெரியும் சார். அந்த பாதையில கங்கா சமுத்திர கம்மா இருக்கு தெரியும்ல? அதான் சார், தண்ணி இல்லாத குளம் ஒன்று இருக்குமே. அதேதான். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும்ல, அங்க ஆளுங்க நடமாட்டமே இருக்காது. நடு ராத்திரியில யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த கிழவனை தூக்குல தொங்க விட்டுருங்க. சரி சார். இந்தா. ஏய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் செத்த மாதிரி போலீஸை நம்பணும். உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்கக்கூடாது. முக்கியமா ட்ரெஸ் கிளியவே கூடாது. அடிச்ச இடம் கண்ணி போயிடக்கூடாது. புரியுதா? நீ என்ன பண்ற? உடம்புல அடியே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பாத்துக்கிற. ஜாக்கிரதை. சார், ரொம்ப கஷ்டம் சார். அந்த ஆளு ரொம்ப கத்துறான் சார். டேய், நான் சொல்றத செய்டா. சரி சார், பாத்துக்கிறோம்.